இயலாது. நாங்கள் நாடுகளை வளப்படுத்திக் கொள்ள நமது வளங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டது என்று அவர்கள் விட்டு சென்ற பிறகு இந்தியா அடைந்துள்ள அகர வளர்ச்சிக்கு இந்தியர்கள் ஒவ்வொருவரையும் கர்வப்பட வைத்துள்ளது. வரலாற்று கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று கண்ணதாசன் பாடியது போல் உலகின் வளர்ச்சிக்கு தேவையான எத்தனையோ வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று கண்ணதாசன் பாடியது போல் வெறும் இல்லை இல்ல என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஆமா, வெறும் இல்லைன்னு படிக்கிற மோகனா. என்ன இல்லை சொல்லு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். ஏன் கையை ஏந்த வேண்டும். கையை ஏந்தனா எவன் என்னத்தை கொடுப்பான்? 10 பைசா கொடுப்பான். ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில். ஏழு என்று கண்ணதாசன் பாடியது போல உலகின் வளர்ச்சிக்கு தேவையான எத்தனையோ கச்சா பொருட்கள் நம்மிடம் இருந்தது. அதற்கான பொருட்களையும் மேலை நாடுகள் கபலீகரம் செய்தது. அடிமையாய் இருந்த நமக்கு உற்பத்தி செய்ய அனுமதி கிடையாது. எங்கிருந்து கச்சா பொருட்களை எடுத்து சென்று எல்லா பொருட்களையும் அவர்களை உருவாக்கி நமக்கு விற்று வந்தார்கள். அதனால்தான் குண்டூசி கூட தயாரிக்க வழியில்லாத நெருக்கடியில் அன்று நாம் இருந்தோம். சுதந்திரம் அடைந்த போது நமது பொருளாதார உற்பத்தி என்பது வெறும் 3% குறைவாகவே இருந்தது. ஆனால் இன்று 8% எட்டி பிடித்து இருக்கிறோம். அன்று சுமார் 70% பேர் வறுமை கோட்டுக்கு கீழ்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று அவர்களில் 50%க்கும் மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக உலக வங்கி தரவை உற்பத்தி அறிகிறது. அதாவது தரவை உறுதிப்படுத்துகிறது. ஆமா, இவங்களுக்கு 50% மேற்பட்டவர்கள் கீழ் இருக்கிறார்கள் என்று அவங்க உறுதி பண்ணிட்டாங்களாம். அதை கொரோனா பெருந்தொற்றின் போது உலக பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. ஆனால் பொருளாதார ரீதியாக இந்தியா கொஞ்சம் கூட தடுமாறவில்லை. அது மட்டுமல்ல, கொரோனாவின் பிடியில் இருந்து மக்களை காக்க உலக நாடுகளே போராடியது. ஆனால் இந்தியா தன் நாட்டு மக்களையும் பாதுகாத்து உலகில் பல நாட்டு மக்களை காக்கவும் தடுப்பூசிகளை வழங்கியதன் மூலம் நம் நாடுகள் நன்றி பெருக்கோடு ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தது. பஞ்ச பரதேசிகள் வாழும் நாடு என்று மேலை நாடுகள் கணித்த இந்தியாவில் தற்போது படிப்பறிவு என்பது 80% உயர்ந்துள்ளது. ஆமா, தொழில்நுட்பத்தில் விஞ்ஞான முன்னேற்றத்தில் முதுமையான கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் வல்லரசு நாடான அமெரிக்காவை நம்மவர்கள் ஈர்த்துள்ளார்கள். இந்தியாவர்கள் இல்லாவிட்டால் நமது வளர்ச்சி சாத்தியமில்லை என்று சொல்லும் அளவுக்கு முன்னேறிய நாடுகள் கூட நம் நாட்டவர்களை சார்ந்து இருக்கும் நிலையை உருவாக்கியுள்ளோம். உற்பத்தி துறைகள், உள் கட்டமைப்புகள், நாட்டின் பாதுகாப்பு அம்சங்கள், நிதி சார்ந்த துறைகள் அனைத்திலும் இந்தியாவின் முன்னேற்றம் அபரிவிதமானது. இதற்கு ஒரே உதாரணம், நாட்டில் 97% மக்கள் மின்வசதி பெற்றுள்ளார்கள். இவற்றிற்கு எல்லாம் காரணம் தொடர்ந்து வலிமையான தலைமையின் கீழ் நாடும் தனது வலிமைக்கு கூடுதல் வலு சேர்த்து வந்துள்ளது. அதனால்தான் சமீபத்தில் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது நமது ஆயுதங்கள் எதிரி நாடான பாகிஸ்தானை சிதறி அடித்தது. நாம் யுத்தம் தொடங்கியது 22 நிமிடங்கள் தான். ஆனால் 22 ஆண்டுகளுக்கு மேலான பாதிப்பை பாகிஸ்தான் சந்தித்துள்ளது. சில நாடுகளில் போர் 3 ஆண்டு கணக்கில் நீடிக்கின்றது. நிறுத்தவும் முடியாமல் தொடர்ந்து நடத்தவும் முடியாமல் அந்த நாடுகள் எல்லாம் தவித்து வருவது நாம் அறிந்ததுதான். உள்நாட்டிலேயே தயாரித்த பிரம்மோச் ஏவுகணை தாக்கியதை பாகிஸ்தான் மட்டுமல்ல, அதன் ஆக்ரோஷத்தை பார்த்து
வியந்த வெளிநாடுகளும் அதிர்ச்சி அடைந்துள்ளன. இதன் மூலம் வலிமையான நமது பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் உலக நாடுகளுக்கு உணர்த்தி இருக்கிறோம். அக்னி உள்ளிட்ட பல கொடிய ஆயுதங்கள் போர்க்களத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என்பதும் கொண்டு வருவது என்பதும் விவரம் புரிந்த நாடுகளுக்கு நன்றாகவே புரியும். அடிமை விலங்கொடித்து 79 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் கட்டுப்பாட்டும் இல்லை என்பதையும் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்தியா நிரூபித்து வருகிறது. யாரிடமும் கையேந்த நிலையிலும் நாம் இல்லை. நவீன இந்தியா நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்மால் தயார் செய்து கொள்ள முடியும் என்ற இடத்திற்கு வந்துள்ளது. பெரிய அண்ணன் போக்கை காட்டி வரும் அமெரிக்காவின் தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் நாம் கண்டுகொள்ளவில்லை. எவராலும் மிரட்டி பணிய வைக்கும் நிலையில் இன்றைய இந்தியா இல்லை. ஆயுதம் செய்வோம் வனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று சுதந்திரத்துக்கு முந்தைய நாட்டை பற்றிய கனவு கண்ட நம் முன்னோர்களின் கனவை நனவாக்க நிலத்திற்கு இணையாக நிலவுயிலும் வளர்ந்து வருகிறோம். விரைவில் சந்திர மண்டலத்திற்கும் மனிதனை அனுப்பும் வியத்தகு சாதனையும் படைக்க இருக்கிறோம். சுதந்திரம் அடைந்த 100 ஆண்டுகளில், அதாவது 2047 இந்தியாவுக்கு நிகர் உலகில் இந்தியா மட்டும்தான் என்று மார்த்தொட்டி சொல்லும் அளவுக்கு நமது வளர்ச்சியும் முன்னேற்றம் அசுர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு ஆளும் தான் இது சாத்தியமாகிறது. இதை இந்த சுதந்திர நாளில் சாத்தியமாய் சபதம் ஏற்று அடுத்த கட்டத்தை நோக்கி நடப்போம். பாரத அன்னை அகமகிழட்டும். பாரதத்தை வெல்ல உலகில் யாரும் இல்லை என்று இந்த உலகம் சொல்லட்டும். சுதந்திர தினத்திற்கு பின் பெண்களின் அபார வளர்ச்சி. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, பாத்தீங்களா? 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்றது. அப்போது இந்தியா என்ற நாடு பிறந்து படிப்படியாக வளர்ந்து உலக பொருளாதாரத்தில் முன்னணி நாடாக மாறி இருக்கிறது. சுதந்திரத்தின் போது பெண்கள் 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பெண்கள் பெரிய அளவில் படிப்பறிவு பெறவில்லை. பெண்கள் என்றால் வீட்டில் தான் இருக்க வேண்டும், வீட்டு வேலைகள், சமையல் செய்ய வேண்டும், விவசாய வேலைகளை பார்க்க வேண்டும் என்ற நிலை தான் இருந்தது. சொத்தில் சமபங்கு கிடையாது. சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்படும். பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள். இந்த 79 ஆண்டுகளில் பெண்களின் இந்த நிலை பெரிய மாற்றம் கண்டிருக்கிறது. கிராமங்களில் தொடங்கி நகரங்கள் வரை பெண்கள் கல்வி கற்று வேலைக்கு செல்கின்றனர். குழந்தைகள் திருமணங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குறிப்பாக பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு வழங்கப்படுகிறது. தற்போது பெண்கள் கால் பதிக்காத துறையே இல்லை என குறிப்பிடலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூரை தலைமை தாங்கி நடத்தியதை ஒரு பெண் தான் என்பது இந்தியாவின் பெண்களில் சமூக பங்களிப்பும் பொருளாதார பங்களிப்பும் தேசத்திற்கான அர்ப்பணிப்பும் இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை நமக்கு காட்டும் கல்வி முக்கியத்துவம். கிராமப்புறங்களில் தொடங்கி எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு படிப்பறிவு வேண்டும், படித்து முடித்தவர்கள் வேலை செய்ய வேண்டும், சொந்தமாக நிற்க வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலான குடும்பங்கள் மனதில் பரவி இருக்கிறது. கல்வியின் முக்கியத்துவம், பெண்களுக்கான நிதி, சுதந்திரம் குறித்து தற்போது அனைவரும் பேசி வருகிறார்கள். இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம் என கூறலாம். இந்தியாவில் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு, அதாவது வேலை இடங்களில் பெண்களின் பங்களிப்பு 41% என உயர்வு கண்டுள்ளது. இதுவே பெண் கிராமப்புறங்களில் மட்டும் கணக்கீடு செய்தால் கிட்டத்தட்ட 48% பேர் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். பெண்களுக்கான வேலை வாய்ப்பினை விகிதம் வெறும் 3%ஆகத்தான் இருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் பாதிக்கும் அதிகமான நிறுவனங்களில் பெண்கள் தான் இயக்குநர்களாக இருக்கிறார்கள். அதாவது 73,151 ஸ்டார்ட் நிறுவனங்கள் தலைமை ஏற்று நடத்துவது பெண்கள் தான். பெண்கள் தொழில் தொடங்க பிரத்யோக கடன் உதவி, பெண்கள் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் என மத்திய மாநில அரசுக்கு எடுக்கும் முயற்சியும் சமூக விழிப்புணர்வும் இதற்கு காரணம். IGPTயில் பெண்கள் பங்கு, கிராமப்புறங்களில் பெண்கள் வேளாண்மை, கட்டிட வேலை, வீட்டு வேலை என அமைப்பு சாரார் துறைகளில் தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கி வண்ணம் தான் இருக்கிறார்கள். இந்தியாவின் GDPயில் பெண்களின் பங்களிப்பு 17% இருக்கிறது. இது நம் அண்டை நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிகம்.
இந்தியாவின் பொறியியல் அற்புதம். இதோ பாருங்க. இந்தியாவின் பொறியியல் அற்புதத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது பாம்பனில் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள பிரம்மாண்ட கடல் ரயில் பாலம். ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பழைய ரயில் பாலத்தின் நடுவில் உள்ள தூத்துக்குடி பாலத்தில் பிரம்மாண்ட கடல் ரயில் பாலம் ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பழைய ரயில் பாலத்தின் நடுவில் உள்ள தூக்கு பாலத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அதன் அருகில் புதிய ரயில் பாலம் கட்டப்பட்டது. சுமார் 550 கோடி செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் கடல் மட்டத்தில் இருந்து 6 மீட்டர் தூரத்துக்கு 99 பிரம்மாண்ட தூண்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்த பாலம் 2.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவின் கட்டப்பட்ட முதல் செங்குத்து கடல் ரயில் பாலம் இதுதான். இந்த பாலத்தை கப்பல்கள், ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் எளிதாக கடந்து செல்லும் வகையில் பாலம் நடுவில் 250 அடி நீளம் 5.70 டன்னில் வடிவமைத்த செங்குத்து தூக்கு பாலம் பொருத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற தூக்கு பாலம் அமெரிக்கா, பிரான்சில் மட்டுமே உள்ளது. இந்த பெருமைக்குரிய பட்டியலில் தற்போது இந்தியா அமைந்துள்ளது. இந்த பாலம் தான். தகவல் தொழில்நுட்ப துறையில் சாதனை. இந்திய தகவல் தொழில்நுட்ப துறையின் சாதனை வெற்றி அனைவரும் அறிந்தது. தற்போது யூனிகார்னர்களின் $100 கோடி மதிப்பு புதிதாக நிறுவனங்கள் எண்ணிக்கையில் உலகின் டாப் 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்து இருக்கிறது. உலகின் வைர தொழில் தலைநகரமாக குஜராத்தின் சூரத் திகழ்கிறது. இந்தியாவின் புலிகளை காப்பதற்கான ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் உலக அளவில் பாராட்டு பெற்றிருக்கிறது. 1973ஆம் ஆண்டு இத்திட்டத்தை தொடங்கிய போது நாட்டில் தற்போது இந்த திட்டத்தின் பொன்விழா ஆண்டை கொண்டாடும் நிலையில் 3925ஆக பெருகி இருக்கிறது. உலகிலேயே உயரமான ரயில் பாலம் செனப், காஷ்மீர் உயரமான சிலை வல்லபாய் படேலின் ஒற்றுமை சிலை குஜராத். அது பெரிய கிரிக்கெட் மைதானம், அதாவது பெரிய கிரிக்கெட் மைதானம் நரேந்திர மோடி மைதானம், அந்த ஊர் அகமதாபாத் போன்ற பொறியியல் பிரம்மாண்டங்களையும் இந்தியா படைத்து வருகிறது. அடுத்தது விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைந்து சாதனை. இந்தியா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை கொண்டுள்ளது. மேலும் விண்வெளியில் தனக்கென சொந்தமாக பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் PAS எனப்படும் விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைக்க திட்டமிட்டு உள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வருகிற 2035 ஆண்டுகள் இதை விண்வெளியில் நிறுவன பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கான விண்கலங்கள் 2028 முதல் விண்ணில் தொடர்ந்து செலுத்தப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட உள்ளன. இஸ்ரோ கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலவ நிறுத்தியது. பின்னர் அவற்றின் சுற்று வட்டார பாதை இடைவெளிகளை சிறிதாக குறைத்து ஜனவரி 16ஆம் தேதி 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டன. இதன் மூலம் விண்வெளி டார்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு என்னும் பெருமையை பெற்று இந்தியா சாதனை படைத்தது. பின்னர் மார்ச் 13ஆம் தேதி இந்த இரட்டை செயற்கைக்கோள் மீண்டும் பிரிக்கப்பட்டு சோதனை நடந்தது. இந்த நிலையில் இஸ்ரோ நிறுவனம் 2வது முறையாக ஸ்பை-டாக்கிங் முறையில் 2வது செயற்கைக்கோள்களை இணைக்கும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. இதன் மூலம் இந்த சாதனையை அடைந்த உலகில் 4வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இத பாருங்க. அடுத்தது அதிவேக வந்தே பாரத் ரயில். இதை கண்டுபிடிச்சிருக்கிறத சொல்றாங்க. இந்திய ரயில்வேயின் வளர்ச்சியின் ஒரு மைல் கல்லாக வந்தே பாரத் ரயில்கள் திகழ்கிறது. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சேவையாக இந்த ரயில் இயங்கப்பட்டு வருகிறது. முற்றிலும் குழு ஏசி வசதி கொண்ட இந்த ரயில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் உள்ள தயாரிக்கப்பட்டதாகும். அதுவும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சென்னை
பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் தான் இந்த ரயில் பெட்டிகள் தயாராகிறது. வந்தே பாரத் ரயில் முதன்முறையாக டெல்லி வாரணாசி இடையே கடந்த 2019ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து படிப்படியாக 80 கிலோமீட்டருக்கு குறைவான தூரம் கொண்ட முக்கிய நகரங்களுக்கு இடையே இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் தற்போது 76 வந்தே பாரத் ரயில்கள் ஓடுகிறது. சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லை, நாகர்கோவில் மற்றும் சென்னை சென்ட்ரலில் இருந்து பெங்களூர், மைசூர், விஜயவாடா, மதுரையில் இருந்து பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சொகுசான பயணம் குறைவான நேரத்தில் செல்வதால் பயணிகள் மத்தியில் இந்த ரயிலுக்கு கடும் வரவேற்பு இருந்தது. சில குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் தான் இந்த ரயில்கள் நின்று செல்லும். குறிப்பாக சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு 7.5 மணி நேரத்தில் சென்றுவிடலாம். இதை தவிர வந்தே பாரத் ரயிலில் வைஃபை, பொழுதுபோக்கு சிஸ்டம், லைட், தானியங்கி, கதவுகள், ஸ்மோக் அலங்காரம், அதாவது ஸ்மோக்கு, சிசிடிவி கேமரா வசதிகள், பயோ வேகம் கழிவறைகள், அலாரம் உள்ளிட்ட நவீன வசதிகள் உள்ளன. தற்போது சேர்க்கர் எக்ஸிகியூட்டிவ் சேர்க்கார்கள் என 2 விதமான பெட்டிகள் இதில் இணைக்கப்பட்டு உள்ளன. விரைவில் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட வருகிறது. இதற்கான பெட்டிகள் தயாராகவும் உள்ளது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். சாலை கட்டமைப்பில் புரட்சி. இதோ பாருங்க. ஆயிரத்தி 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிறகு சுதந்திர காற்று வீச தொடங்கியதும் இந்தியா தனது வளர்ச்சியை நோக்கி முன்னேற தொடங்கியது. இதில் முக்கியமான வளர்ச்சி சாலை கட்டமைப்பில் ஏற்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பறந்து விரிந்த இந்தியாவின் வெறும் 36,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு மட்டுமே சாலை வசதி இருந்தது. இப்போது இது பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்தியாவின் மொத்த சாலைகளின் நீளம் 1,42,240 கிலோமீட்டர் சாலைகளின் மீட்டர் ஆகும். இது கடந்த 2013-2014ஆம் ஆண்டில் 91,287 கிலோமீட்டராக இருந்தது. உலகிலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சாலை கட்டமைப்பை கொண்ட நாடாக இந்தியா மாறி உள்ளது. இந்தியாவில் கடந்த 9 ஆண்டுகளில் சாலை கட்டமைப்பு 59% வளர்ச்சி அடைந்து உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மந்திரி நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். இத்துறையில் 7 உலக சாதனைகளை இந்தியா நிகழ்த்தி உள்ளது. காஜியாபாத் அலிகார் இடையே 100 கிலோமீட்டர் தூர சாலையை 100 மணி நேரத்தில் அமைத்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாதனை படைத்துள்ளது. சுங்கவரி மூலம் கிடைக்கும் வருவாய் இப்போது ரூபாய் 41,342 அதாவது 41,342 கோடியாக உயர்ந்துள்ளது. இதனை 1,30,00,000 கோடியாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. பாஸ்டேக் பயன்பாட்டால் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு நேரம் 47 வினாடிகளாக செயல்பட்டு உள்ளது. ரயில் பாதை பாருங்க. ஆமா, சுதந்திரம் பெறும்போது அதேதான். பாஸ்டேக் பயன்பாட்டால் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு நேரம் 47 வினாடிகளாக குறைக்கப்பட்டு உள்ளது. விமான நிலையங்கள் இருக்கின்றன. இந்த விமான நிலையங்கள் இந்தியாவின் முக்கிய நகரங்களை உலகெங்கிலும் உள்ள இடங்களுடன் இணைக்கின்றன. இது வர்த்தகம், சுற்றுலா மற்றும் வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது. இந்த விமான நிலையங்களில் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம், மும்பை சத்ரபதி சிவாஜி விமான நிலையம், சென்னை சர்வதேச விமான நிலையம், பெங்களூர் கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையம், கேரளாவில் உள்ள கொச்சி சர்வதேச விமான நிலையம், தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையம், குஜராத்தில் இருக்கும் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையம் ஆகியவை முக்கிய விமான நிலையங்கள்
ஆகும். இந்த விமான நிலையங்கள் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் உள்நாட்டு விமான நிலையங்களும் உள்ளன. இவை இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கு இடையே சேவையை வழங்குகின்றன. மேலும் இந்தியாவில் இப்போதுள்ள மொத்த விமான நிலையங்கள் 487 ஆக உயர்கிறது. துறைமுகங்கள். சுதந்திரம் பெறும்போது அரபிக்கடலில் குஜராத், மராட்டியம், கேரளா, வங்கக் கடலில் சென்னை, தூத்துக்குடி, விசாகப்பட்டினம் ஆகிய துறைமுகங்கள் பிரதானமாக இருந்தன. இப்போது இந்தியாவின் 14 மிகப்பெரிய துறைமுகங்களும் 217 சிறிய துறைமுகங்களும் உள்ளன. இந்தியாவில் உள்ள துறைமுகங்கள் பெரிய துறைமுகங்கள் மற்றும் சிறிய துறைமுகங்கள் என வகைப்படுத்தப்பட்டு உள்ளன. சென்னை, எண்ணூர், காமராஜ், மும்பை, கண்டாலா, நாவா, சேவா, அதாவது கண்டேலா நாவ சேவா, ஜவஹர்லால் நேரு துறைமுகம், மோர் முகவ், நியூ மங்களூரு, கொச்சின், வாவு சிதம்பரனார், தூத்துக்குடி, விசாகப்பட்டினம், பாரதீப், ஆல்டியா, கொல்கட்டா மற்றும் போர்ட் பிளேர் ஆகிய முக்கிய துறைமுகங்களும் ஆகும். இந்த பெரிய துறைமுகங்கள் நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளில் அமைந்துள்ளன. இந்தியா மொத்தம் 11,098 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்படையை கொண்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய தீபகற்பங்களில் ஒன்றாக திகழ்கிறது. போக்குவரத்து சாலை கூட்டமைப்பு, உற்பத்தி தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்பம், விவசாய தொழில்நுட்பம், மேலாண்மை, மருத்துவம், கல்வி என எல்லா துறைகளிலும் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற இடத்திற்கு இருந்து பல மடங்கு முன்னேற்றம் கண்டு உலகின் முன்னணி நடிகைகளில், அதாவது ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற இடத்தில் இருந்து பல மடங்கு முன்னேற்றம் கண்டு உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாற்றம் கண்டிருக்கிறது. இந்த பாருங்க ரயில் பாதை, இந்த பாருங்க ரயில் பாதை எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. சுதந்திரம் பெற்ற போது நாட்டின் மொத்த ரயில் பாதையின் நீளம் 53,000 கிலோமீட்டராக இருந்தது. இப்போது இது 68,584 கிலோமீட்டராக 42,616 மைல்கள் உயர்ந்திருக்கிறது. மொத்த இருப்பு பாதையின் நீளம் சுமார் 15,000 கிலோமீட்டர் அதிகரித்திருக்கிறது. இந்த பாதைகள் மூலம் ஆண்டுதோறும் 500 கோடி பயணிகளின் பயணிக்கின்றனர். சுமார் 35 கோடி டன் சரக்குகள் கொண்டு செயல்படுகிறது. உலக அளவில் ரயில் பாதை நீளத்தில் இந்தியா 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த போது மொத்தம் 42 தொடர்வண்டி அமைப்புகள் இருந்தன. 1951ஆம் ஆண்டு இது தேசியமைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்ட பொது உலகின் மிகப்பெரிய கட்டமைப்பு உருவெடுத்து இந்திய ரயில்வே மூலம் தொலைதூர ரயில்கள், புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் அதிக ஊழியர்கள் சுமார் 12.54 லட்சம் பேர் ரயில்வே பணியாற்றி வருகின்றனர் என்பது கூடுதல் விசேஷம். விமான நிலையங்கள். இந்த பாருங்க விமான நிலையங்கள். நாடு சுதந்திரம் பெற்றபோது மேற்கு வங்காள மாநிலம், கொல்கத்தா, மராட்டியா தலைநகர் டெல்லி மற்றும் சென்னை ஆகிய 4 விமான நிலையங்களே இருந்தன. ஆனால் இப்போது 35 சர்வதேச நீளமுள்ள கடற்கரையை கொண்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய தீபகற்பங்களில் ஒன்றாக திகழ்கிறது. போக்குவரத்து சாலை கூட்டமைப்பு, உற்பத்தி சாலை தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்பம், விவசாய தொழில்நுட்பம், வேளாண்மை, மருத்துவம், கல்வி என எல்லா துறைகளிலும் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற இடத்தில் இருந்து பல மடங்கு முன்னேற்றம் கண்டு உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாற்றம் கண்டிருக்கிறது. உலகையே திரும்பி பார்க்க வைத்த செனப்பாலம். முன்பெல்லாம் பெரிய பெரிய பல அடுக்கு கொண்ட கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டை பார், இந்த நாட்டை பார், எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது என சொன்ன காலங்கள் உண்டு. ஆனால் இப்போது இந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி உலக நாடுகள் அனைத்தும் நம் நாட்டை திரும்பி பார்க்க வைக்கும் அளவு முன்னேறி இருக்கிறோம். இதற்கு ஒரு உதாரணம் தான் செனப் என்ற அதிசய பாலம்.
ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரியாசி மாவட்டத்தில் செனப்பாட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகிலேயே மிக உயரமான ரயில்வே இரும்பு வளைவு பாலமாகும். சுமார் 4.314 அடி நீளம் செனப்பாற்றில் இருந்து இந்த பாலம் எங்கும் எஃகு மற்றும் கான்கிரீட்டால் ஆனது. நீல அதிர்வு மற்றும் பலத்த காற்று ஆகியவற்றை தாங்கும் வகையில் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. ரூபாய் 43.780 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்ட இந்த வழித்தடத்தில் 36 சுரங்கங்களும் 119 கிலோமீட்டர் 43 பாலங்களும் அமைந்துள்ளன. இதில் 12.77 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள T50 சுரங்கம் நாட்டிலேயே மிகப்பெரிய சுரங்கம் என்ற சிறப்புக்கு உரியது. இந்த வழித்தடத்தின் நாட்டின் நவீன பொறியியல் அதிசயங்களாக விளங்கும் செனப் பாலம், உலகின் உயரமான ரயில் பாலம் அஞ்சி பாலம், நாட்டில் முதலாவது கம்பி வட ரயில் பாலம் ஆகியவை உள்ளது. இந்த பிரம்மாண்ட பாலம் கதரா மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான பயண நேரத்தை வெகுவாக குறைக்கிறது. உலக நாடுகளை கலக்கும் இந்தியர்கள். இந்திய வம்சாவளியை சேர்ந்த பலர் உலகளவிய முன்னணி நிறுவனங்களில் முக்கிய தலைமை பதவிகளை வகித்து முத்திரை பதித்து வருகின்றனர். சுந்தர் பிச்சை, சத்யாநாதெல்லா, சாந்தனு நாராயணன், அரவிந்த் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளாக பதவி வகித்து வருகின்றனர். உலகம் முழுவதும் உள்ள சில முன்னணி நிறுவனங்களில் முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கும் இந்திய வம்சாவளியினர் விவரம். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சுந்தர் பிச்சை இன்று உலகத்தையே கலக்கி வருகிறார். பிரபலமான கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக CEO திறம்பட பணியாற்றி வருகிறார். 2004 ஆண்டு இவர் கூகுள் டூல்பான் ப்ராடக்ட் மேனேஜராக பணியாற்றி இருந்தார். தன்னுடைய அசாத்திய திறமையால் தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்தில் அடுத்த பதவிகளுக்கு முன்னேறினார். 2015 கூகுளின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார். 2019 ஆண்டு கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பர்ட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியானார். இன்றளவில் உலகில் அதிக சம்பளம் வாங்கும் சுந்தர் பிச்சை என்று தமிழர் பலருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார். கூகுள் நிறுவனத்தின் வளர்ச்சியில் இவரது பங்கு சிறப்பானது. சமீபத்தில் இவர் பில்லியனர் பட்டியலும் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் ஒரே நிறுவனத்தில் நீண்ட காலம் உயர் அதிகாரியாக பணியாற்றும் பெருமையும் சுந்தர் பிச்சை பெற்று திகழ்கிறார். மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவி வகித்து வருகிறார். உலகின் முன்னணி சாஃப்ட்வேர் நிறுவனங்களில் ஒன்றான அடோப்பின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவி வகிக்கிறார். பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனமான IBM-இன் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார். ஆடம்பர ஃபேஷன் நிறுவனமான ஷேனலின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார். கிரவுட் நெட்வொர்க்கிங் முன்னணி நிறுவனமான அரிஸ்டா நெட்வொர்க்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார். மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவி வகித்து வருகிறார். உலகளவிய சைபர் பாதுகாப்பு துறையில் முன்னணி நிறுவனமான பாலோ ஆல்டோ நெட்வொர்க்கின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார். இவர்களை போன்று மேலும் பல இந்திய வம்சாவளியினர் உலகின் முன்னணி நிறுவனங்களில் முன்னணி நிறுவனங்களில் தலைமை பதவியில் கோலாச்சி வருகின்றனர். பெண் சிங்கர்கள். காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா மேற்கொண்டது. பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் கணவரை இழந்து பெண்களுக்காக பழி தீர்க்க இந்த நடவடிக்கை ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் சூட்டப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்களை இந்திய படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தி அழித்தது. இதில் பல தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் குறித்து லெப்டினைட் ஷோபியா குரோஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா
சிங் ஆகிய 2 பெண் அதிகாரிகளை கொண்டு விவரங்களை வெளியிட்டது. உலகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வந்தது. சமீபத்தில் காஷ்மீர் நடத்தப்பட்ட ஆபரேஷன் மகாதேவ் மூலம் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை கொன்ற 3 முக்கிய தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இந்திய படைகளின் வலிமையை வெளி உலகத்திற்கு காட்டியதாக அமைத்தது. விண்வெளியில் சாதிக்கும் இந்தியா. இந்த பாருங்க, ஆகஸ்ட் 14. விண்வெளி துறையில் உலகமே வியக்கும் பல்வேறு சாதனைகளை இந்தியா இன்று படைத்து வருகிறது. இந்தியா விண்வெளி துறையின் மைல் கல்களாக கருதப்படும் சாதனைகள். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் தலைசிறந்த வானியல் அறிஞரான ஆரியப்பட்டாவின் பெயரில் 1975 ஏப்ரல் 19 ஏவப்பட்டது. இதில் ரூபாய் 5 கோடி செலவில் முழுக்க இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டது. சுமார் 250 பொறியாளர்கள் 2 ஆண்டுகள் உழைத்தனர். பலனாக ஆரியப்பட்டா வடிவமைக்கப்பட்டது. பூமியிலிருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தூரத்தில் நாளொன்றுக்கு 15 முறை வீதம் தனது ஆயுள் காலமான 6 மாதங்கள் வரை சுற்றி வந்தது. இந்தியாவின் வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் ஏவுகலம் அப்போது இந்தியாவிடம் இல்லை என்பதால் அப்போதைய சோவியத் ஒன்றியத்தின் காஸ்மோஸ் 3M ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்தவரை ஏவுகலன்களுக்கான செலவு மிகப்பெரியதாகும். அமெரிக்கா தனது செயற்கைக்கோள்களை ஏவுவதற்காக என்டர்பிரைஸ், கொலம்பியா, சேலஞ்சர், டிஸ்கவரி, அட்லாண்டிஸ், என்டோவர் போன்ற செயிஸ் ஷெட்டில்களை பயன்படுத்தி வந்துள்ளது. எனவே மறுபயன்பாட்டு ஏவுகணை உருவாக்குவதற்காக இந்தியா விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து கடந்த 2016 ஆண்டு RLVDD என்ற மறுபயன்பாட்டு ஏவுகணை இஸ்ரேல் விஞ்ஞானிகள் 95 கோடி செலவில் தயாரித்து சோதனை செய்தனர். இது இன்னும் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை மறுபயன்பாட்டு ஏவுகணை தயாரிப்பு என்பது மிக முக்கிய மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது. இன்சாட் இந்திய தேசிய செயற்கைக்கோள் தொகுதி என்று அழைக்கப்படும் இது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய உள்நாட்டு தகவல் தொடர்பு அமைப்பு என்று பெருமைக்குரியது. 1983 ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம், தொலைத்தொடர்பு துறை, இந்திய வானிலை ஆய்வுத்துறை, அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் உருவானது. இன்சாட் தொகுதியில் அனுப்பப்பட்ட 9 செயற்கைக்கோள்கள் தான் இந்தியாவில் தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பில் பல்வேறு உச்சங்களை எட்ட முடிந்தது. மேலும் காலநிலை மாற்றத்தை அறிந்து கொள்ளவும் பெரும் உதவியாக இருந்தது. போலார் சேட்டலைட் லான்ச் வேகில். மகனா, இது ரொம்ப பெருசா போகும்னு நினைக்கிறேன். சுதந்திர தின விழா, சுதந்திர தினம் அப்படின்றதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. வீடியோ ரொம்ப பெருசா போவோம். அப்படியே மேலும் இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் தெரிஞ்சிருக்கும் தானே. ஸோ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம், ஃபினிஷ் பண்ணிக்கோ. ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கரெக்டா பண்ணி அந்த எண்டு கார்டு வந்து கரெக்டா கொடுத்துடு. ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கும். ஆமா, அது டைட்டில் மட்டும் சொல்லிடுறேன். இருங்க. ஏல்வி ஏவுகணை தான் சொல்லிட்டு சுதந்திர தின மாலை மலர். அது ஆமா, சுதந்திர தின அதான் மாலை மலர் தேதி, சுதந்திர தின சிறப்பு மலர் சொல்லிட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் முடிச்சுக்கோ முதல் இந்தியா. ஆமா, சுதந்திர தினத்துக்கு அப்புறம், அதாவது என்ன அவங்க சொல்ல வராங்க, சுதந்திர தினத்துக்கு முன்னால அதாவது இந்தியா வந்து பிச்சைக்கார நாடு, என்னதான் பண்ண போகுது, குண்டுசி கூட தயாரிக்காது, இதெல்லாம் தயாரிச்சிருக்காங்க, எதுக்கும் லாஜி கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்த வாய்க்கு வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தயாரிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய அளவுல போயிடுச்சு. இன்னைக்கு இந்தியா வளர்ச்சி நாடு ஆயிடுச்சு. இந்தியா இன்னைக்கு எல்லாத்துலயும் சாதிக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து உணரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்தியர் அவங்க தானா. சைக்கிள் தொடங்கிய சாதனை பயணமும் அவங்க தானா. அதை கொஞ்சம் பெருமையா பேசி விட்டுரு. அதான் ராணுவ தளவான உற்பத்தி அதிகரிப்பு அங்கதானா. மிக தேசிய நீளமான நெடுஞ்சாலையும் அதானா. ஆயுத ஏற்றுமதியில் ஏறுமுகமும் அதானா. காஷ்மீரில் சுதந்திர காற்றா. சர்வதேச தரத்தில் உயர்ந்த தூத்துக்குடி விமான நிலையமும் அதானா. சரி, அன்னமிட்ட கையும் அதானா. சரி, இப்படி எல்லா வகையிலயும் வந்து இன்னைக்கு இந்தியா வந்து சிறப்பு அடைஞ்சிருக்கு, மேலோங்கி போயிட்டு இருக்கு. அப்படின்னா
பிரமிக்க வைக்கும் கடல் பாலமும் அதானா, பொங்கி பெருகும் பொருளாதாரமும் அதுதானா. இதோ பாருங்க, ஓகே. நம்ம இந்தியாவின் பெருமைகள் இவ்வளவும் அடங்கி இருக்கு. சரி, அப்படியே இந்தியா வாழ்க வளர்க, மேலும் மேலும் எல்லாரும் இந்தியாவை வளர்த்து விடுங்கன்னு வீடியோ முடி. அதான் வாழணும், வளரணும், இந்தியா வந்து ஒரு நல்ல நாடா அமையணும், ஒரு நல்ல ஒரு சுதந்திர நாடா அமையணும். இந்த நாட்டுக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் பெருமை சேர்க்கணும் என்று சொல்லி நாளைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா இந்த யூடியூப் ரியல் ரேடர் ரியாலிட்டி உடைய யூடியூப் ஜான் பாஸ்கோ ஐயா ப்ரொடியூசர் ஐயா அவர்கள் பேரில் ஆரம்பித்த இந்த ரியாலிட்டி ஷோ இதில் யூடியூப் மூலயமா ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை நான் ஆங்கர் மோகனா சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய்ஹிந்த். அப்போ கேட்டிங்களா வியூவர்ஸ்? ஆமா, இந்த வருடத்துது, அதாவது 2025ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து மோகனா வாசிக்கும் அந்த ஒரு வாய்ப்பு மோகனாவுக்கு நான் கொடுத்ததுனால என்னை பாராட்டுங்க எல்லாரும். ஆமா, ஐயாவை வந்து அங்கிளை வந்து பாராட்டுங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மோகனா ரொம்ப சந்தோஷப்படுது. நான் தான் பேசணும்னு சொன்னேன், அதெல்லாம் முடியாது, நானே பேசிதான் ஆகன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி பேப்பரை பிடிங்கி படிச்சிருக்கேன். மோகனாவுக்கு எல்லாரும் ஒரு பாராட்ட தெரிவிங்க. அதே நேரத்துல ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இதுல ஏதாவது சிறு தவறு இருந்தா, படிச்சதுல தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆமா, பள்ளி குழந்தைகள் நாளைக்கு போய் சாக்லேட் இனிப்புகள் வாங்கி எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லுங்க. ஆமா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி.